சிவா திருச்சிற்றம்பலம். திருவும் கல்வியும் பேரும் உழைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை காய்க்கவும் பருவமாய் நமதுள்ளம் பழிக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை வேணுமாம். அருகும் உருகுமாய் அனாதியாய் மரமாய் ஒன்றாய் பிரமமாய் இந்த ஜோதி பிறம்பதோர் மேனியாகி கருணை ஊர்முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்க உதித்தனன் உலகம் உய்ய. மெய்யன்றே, இந்த முருகனுடைய பெருமையை பற்றி நாம் சிந்திப்போம். முருகன் யார்? அழகு, இளமை, வைராக்கியம், புகழ், இது 4 சேர்ந்தது முருகன். முருகன் எவ்வாறு அவதரித்தார்? பழைய காலத்துல தேவர்கள் அசுரர்கள் நாட்டிருந்தாங்க. அந்த தேவர்கள் அசுரர்கள்லாம் நிறைய சித்திரவதைப்பட்டாங்க. அதால அந்த தேவர்கள் போய் அம்மையிடம் முறையிட்டாங்க, உமையம்மையிடம். அந்த உமையம்மையார் இவனை நோக்கி 1000 ஆண்டு காலம் கடும் தவம் புரிந்தார். அந்த தவத்தின் பயனாக முருகனுடைய தவத்தின் பயனாக இவனுடைய 5 முகங்களிலிருந்து 5 ஒளிப்பிழம்பு, அம்பாளுடைய முகத்திலிருந்து ஒரு ஒளி, 5 முகத்துடன் அதோ முகம் தந்து திருமுகங்கள் 6 ஆகி அப்படின்னு கந்தர் கலிவென்பா சொல்லுது. அந்த 6 முகத்தில் 12 கை, 2 கால், 6 முகம், இப்படி முருகன் அவதரித்தார். அவரு சரவண கோயில் உண்ணும் பொழுது கார்த்திகை புலன் எடுத்த அம்மையிடம் கொடுத்தாங்க. அவங்க அணைச்சதும் அது 6 முகம், 12 கை, 2 கால், இப்படி அவருடைய தோற்றம் உருவாச்சு. முருகன் எவ்வாறு அவதரித்தார்? அருவும் முருகுமாய் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் என்ற ஜோதி பிழம்பதூர் மேனியாகி கருணை ஓர் முகங்கள்லாம் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அந்த முருகனை பற்றி 12 கைகள். அந்த 12 கைகள் எதை குறிக்கிறது என்றால் வேலாயுதம், சூலாயுதம், நிறை சங்கு, அக்ராயுதம், நிறை வில்லு, மந்திரவாள், மாமழு, மேற்கொடை, தண்டாயுதம், ஒன்றாயுதம், வல்லாயுதம், இப்படி 12 கைகளும் 12 ஆயுதங்களை சுமந்து கொண்டிருக்கின்றன. முருகனுக்கு 6 முகம். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, மாறுபடு சூரரை மதித்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் மாற வந்த முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் நினைவிற்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை அழைத்த முகம். 6 முகம். இறைவன் முருகப்பெருமான் மயில் மீது ஏறினா உலகெங்கும் வியாபித்துள்ளார். அசுரர்கள் சிங்கமுகாசூரன், பானுகோபன், உத்தண்டகுமரன், இப்பேற்பட்ட அசுரர்கள் எல்லாம் தோன்றி தேவர்களை படாது இம்சப்படுத்த முருகன் அவதரித்தார். அந்த முருகனுக்கு அவருடைய அருள் பெற்றவர்கள் 20 பேர். அகத்தியர், சிவண்டி முனிவர், நக்கீரர், நல்லியங்கோடர், அவையார், பச்சையப்ப முனிவர், சிதம்பர சுவாமிகள், ராமலிங்க சுவாமிகள், பகழிப்புத்தர், கவிராஜ பிள்ளை, குமரகுரு, குணசீலர், ராமநேடிகள், முருகதாஸ், பாமன் சுவாமிகள், பாலதேவராய். அதுல நக்கீரன் நமக்கு திருமுருகாட்டு படையை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? திருப்பரங்குன்றத்துல முருகனுக்கு 6 படை வீடுகள். திருப்பரங்குன்றம், திருக்கீழைவாய், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, 1 கோராடும் உள்ள முருகன் திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. அதுல நக்கீரன் அந்த திருப்பரங்குன்றத்துல அந்த குளப்ப கரையில உட்கார்ந்து பூஜை பண்ணார்.
பண்ணும் பொழுது உயர்ந்து ஒரு தழை இருந்தது. அந்த தழையை பார்த்தது ஒண்ணு பறவை வடிவம், ஒண்ணு மீன் வடிவம். அதை இதை இவரு சிவபூஜையில தவறிவிட்டாங்க. ஏற்கனவே 25 பேர் பூஜையில தவறினவெல்லாம் ஒரு புகையில அடைச்சு வச்சிருக்காங்க சிறைச்சாலை. இந்த நக்கீரன் அடைச்சுட்டாங்க. எனவே நக்கீரன் என்ன சொன்னார், ஒரு முருகா என்று உள்ளம் குளிர வந்து வந்துடனே வருமுருகா என்று வாய் வருவான் எப்பன் கையனே தருமுருகா என்னதான் புலம்பான் கையன் முன்னே திருமுருகாற்று படையுடன் வரும் சேவகனே அப்படின்னு பாடினார். நக்கீரர் தாம் உரைத்த நான் திருமுருகாற்று படையை தற்கோல நாடொரும் காட்டினால் முற்கோல மா முருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளி தான் நினைத்தது எல்லாம் தரும். அப்படி என்று நமக்கு திருமுருகாற்று படை நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டு. முருகனை பற்றி அருணை கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ், மயில் விருத்தம், வேல் விருத்தம்னு அருணகிரிநாதர் நமக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதுல அந்த கந்தர் அலங்காரம் இருக்குல்ல, அதுல 100 பாட்டு. சலம் காணும் வேந்தர் நமக்கு அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், புலங்காதர புலி அணுகார், புலங்காதர புலி அணுகார், குட்ட நோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் ஆனைக்கும் கரடிக்கும் கந்த நம்மூல் அலங்காரத்தில் ஒரு கவி கட்டிருந்தவரே. அதுல அந்த 101 பாட்டுல ஒரு பாட்டு தெரிஞ்சாலும் நமக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. அதுல காவி கமல் கடலுடன் சேர்த்து என்னை காத்தருள்வார், ஊல புலமையில் பாகரனே துணையேதும் இன்றி காவி படர பொழுகும்பு இல்லாத தனிப்பொடி போல் இந்த பாவி மனம் தள்ளாடி வாடி பழைக்கின்றதே என்று கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்றாங்க. கந்தர் அனுபூதி முதல் அருணகிரிக்கு ஞானம் உண்டானது கந்தர் அனுபூதி. 52 பாடல். ஊசா மணியும் துயிலும் துணைவாள் நேசா முருகா தினதன் அருளால் ஆசா நிகழம் புகழாயிரவின் நேசா அனுபூதி பிறந்ததுவே. அதுல கடைசியில உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் மதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகரே அப்படின்னு கந்தர் அனுபூதியில கடைசி பாட்டு. அப்படி இருக்கும் பொழுது திருச்செந்தூர்ல நமது குமரகுரு சுவாமிகள் 5 வயதுக்கும் ஊமை தெரியல. அதனால அவங்க பெற்றவர்கள் குழந்தை தூக்கொண்டு திருச்செந்தூர்ல 6 நாள் சஷ்டி விரதம். அதுல விரதம் இருக்கிறாங்க. விரதம்னா காப்பது விரதம். 5 நம்ம அடக்கம், அதான் விரதம். இருந்து ஒருமுகப்பட்டுடன் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டுமாறு பண்ணலாம். அதை போல ஒருமைப்பட்ட மனத்துடன் முருகனை வேண்டினார்கள். முருகனை வணங்கி முருகனை வேண்டினார்கள். ஊமை தெரியல. 6 நாள் இருந்து 7ஆம் நாள் அந்த குழந்தைய தூக்கொண்டு கடல்ல எரிஞ்சுடலாம் அப்படின்னு அவங்க பெற்றோர் தூக்கி கடல்ல இருந்து நம்மளும் கடல்ல போய்க்குவோம் அப்படின்னு போறாங்க. அந்த நேரத்தில் முருகன் அந்த அலையில ஒரு திருவனா வந்து ஒரு பூவோட வந்து இந்த விவரங்களை கேட்க இவங்க சொல்ல உடனே ஒரு பூவுக்குள்ள அந்த குழந்தை தலையில போட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஞானம் உண்டாய் போய் பூமேலும் செங்கமல புத்தேலும் பேட்டரிய பாமேலும் தெய்வ பழமறையும் ஏமேவும் நாதமும் நாதாந்த முடிவும் அவை தீர்த்த போதமும் காணாதாய் போதமாய் அந்த கடந்த நிற்கு ஆனந்த போதமாய் கந்தனந்தபரம் துடராய் அந்த புரியும் குணம் ஒருவோர் மற்றெங்கும் தெரியும் பரமசிவமாய் அப்படின்னு 240 வரி
பாடியிருக்கார். கடைசியில அடபூதம் உருப்படை சுத்த மிருகம் முதலாம் நம்ம எதிர்த்தாலும் அவ்விடத்தில் பச்சைமயில் வாகனம் 12 தின் தோள்களும் அச்சம் அகற்றும் அயில்வேலும் கச்சை திருவரையும் சீரடியும் எங்கையும் அருள்விழியுமா உங்கள் ஆறும் இந்த முனைந்த திருமுடிகள் ஓராறும் எந்த திசை எதிர்தோட்ட வச்சிடுங்கள் எல்லாம் பொடிபிடித்து எவரமும் தந்து புகுந்து உல்லாசமாக உலத்திருந்து பலவிதமாம் ஆசு முதல் நாற்கவியும் அட்ட அவதானமும் சீர்பேசுமியல் பல்காப்பிய தொகையும் ஓசு எழுத்து முதலாம் 5 இலக்கணமும் தோய்ந்து பழுத்த தமிழ் புலவை பாலித்து ஒழுக்கமுடன் இமைபுரத்தில் திருவாதனை அகற்றி உண்மை பெருமலங்கள் மோதித்து தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியார் உடன்பூட்டி ஓயும் பரமோகம் தூய்ப்பித்து சேய அடியேற்கு பூங்கமர கால் காட்டி ஆட்கொண்டு அடியேனுக்கு முன்னின்ற அருள். இவ்வளவு கோலத்தோட அந்த முருகப்பெருமான் குமரகுருக்கு உதவினார். முருகப்பெருமானுக்கு திருமணம். திருமால கண்ணில் இருந்து 2 ஒளிக்குழம்புகள், ஒன்னு அமுதவல்லி, ஒன்னு சுந்தரவல்லி. அமுதவல்லி தேவலோகத்துல போய் சேர்ந்துட்டாங்க. சுந்தரவல்லி வேட போய் சேர்ந்துட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த பாதுகாப்புடன் சிங்கமுகாசுடன் இவன்டம் போரிட்டு இந்த தேவர்களை காப்பாற்றியதால் தேவர்களெல்லாம் அவருக்கு தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடிஞ்சு வைக்கிறாங்க. திருமணம் ஒன்றே திருமணம். அடுத்து முருகப்பெருமான் பல முயற்சி எடுத்து இந்த வள்ளியை திருமணம் பண்றதுக்கு பல முயற்சி எடுக்கிறார். கடைசியில விநாயகர் பெருமான அவர் போய் அவருடைய ஒரு உதவியினால் வள்ளியை திருமணம் செய்தார். முருகப்பெருமானுடைய அவருடைய கோலத்தை பார்த்தோம்னா கன்னியை மணந்த வந்தான் கானகத்தில் வேங்கை மரமாயின்ற வந்தான் தன்னிகர் இல்லா தாயாபரத்தான் தந்தைக்கு ஒரு மொழி உரைக்க வந்தான் சென்னிமலை வேல வந்தான் எங்கதிர் வேல் பிடித்த செல்வந்தான் இந்நாள தொழுதேற்றும் போரூர் ஈச வந்தான் என்னாலும் நென்மனம் உள்ளோரே. அந்த தெய்வானையை வழங்கினோம்னா நமக்கு மேல் உலகம் கிடைக்கும். வள்ளியை வழங்கினோம்னா மனைவி, மக்கள், ஆடு, மாடு போன்ற செல்வம் எல்லாம் கிடைக்கும். வேலை வழங்கினோம்னா வேல் எப்படி அகன்று கூர்மையா ஆழமா இருக்கு. அந்த வேலை வழங்கினோம்னா நமக்கு எல்லா திறமைகளும் கிடைக்கும். வீரவேல், இன்னொரு திரை மீட்ட வேல், வீரவேல், வெவ்வேல் இருக்கை வேல், மாறி உடைத்த வேல், ஒற்ற வேல், கூர்மார்பும் ஒன்றும் உழைத்த வேல் உண்டோ துணை. அப்படி என்று முருகனுடைய அவதாரத்தில் இத்தனையும் நமக்கு இருக்கின்றன. இரண்டாவது, இந்த முருகப்பெருமான் ஒரு குருவாகவும் இருக்கின்றார். முருகப்பெருமானை வணங்காத பிரம்மதேவன் போயிட்டாங்க. கூப்பிட்டு ஓமுங்கிற பொருள் தொடக்கம் கட்ட தெரியல. ஓமெனும் உரைத்திட சிவனார் காமுற ஒரு கடவு வேலே அப்படி என்று சுவாமிமலையினுடைய சஷ்டியில அழகா சொல்றார். அந்த ஓம் என்றால் ஆ மூ இம், படைத்தல், காத்தல், அடித்தல். இரண்டாவது, அகப்பணிக்கே ஒரு குருவா இருந்தார். அதனாலதான் சுவாமிநாதன் என்று பெயர். அதுல அந்த முருகனுடைய மந்திரம் என்னன்னா ஓம் சரவண பவா. சரவண பவா, ஒரு தரம் சரவண பவா என்று சொல்பவர் உலகத்தினில் நினைத்ததெல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியுதே. உண்மை அறிவான பொருளே, அறிவாகவே அனம் தந்தனம் சரவணபவா என்று யார் சொல்லியும் வாங்குமிகு ஆங்கேயா அடியேன் எண்ணியது மரியாதை இருப்பது ஏனோ. குருபரா, முருகையா, கந்தா, கடம்பா, குகா, கண்முகா, சொல்குமரா, கோலாகலா, வெற்றி வேளா எனக்கு அருள் கொடுத்தாள்வை முத்தை அறி மறுமலர் உடலக தேவ குஞ்சரி வள்ளி மணவா என் துணைவா அன்னமயில் வாகனா
ஒன்னே ரகப்பதில் வளர் சுவாமிநாத குருவே. சரவண பவானா தானானா சர்வமானவர், ராணானா ரம்பியமானவர், வானானா வனப்பாளவர், நானான தெய்வத்தன்மை புரிந்தவர், பவானா பவியமானவர். இத்தனை அழகும் அந்த மந்திரத்தில் நமக்கு அடங்கியுள்ளது. அதனால முருகனுடைய மந்திரத்தை நாம் இடைவிடாமல் ஓதும். எந்த மந்திரத்தை ஓதினாலும் முதல்ல ஓம் போட்டு அப்ப சொல்லணும். அப்படி சொன்னால்தான் அந்த மந்திரத்திற்கு ஒரு பலன். அப்படி இந்த முருகனுடைய அருள் பெற்ற அடியார்கள், அதுல நமது பாம்பன் சுவாமிகள் 1,00,000 கவி பாட்டார். தேவராய சுவாமிகள் சஷ்டி அந்த சஷ்டியை பண்ணார். இப்படி ஒவ்வொரு அடியார்களும் நமக்கு ஒவ்வொரு பாடல்கள் மூலமாக முருகனுடைய பெருமைகள் எல்லாம் நமக்கு தெரிவித்துள்ளார்கள். அந்த முருகனை நாம் இடைவிடாமல் ஜெபித்து அவருடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.